ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம விண்டோஸ் 10 இல்லை விண்டோஸ் 11 இதில் நம்ம டார்க் மோடு எப்படி செட் பண்ணுறதுங்கிறத ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். டாஸ்க் பாரில் விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணி அதில் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸ்க்ரீனோட லெஃப்ட் சைடில் 5 ஆப்ஷன் இருக்கும். அதில் பர்சனலைஸ் கிளிக் பண்ணுங்கள், அது 5th ஆப்ஷன். ரைட் சைடில் பர்சனலைஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் கலர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கலர்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் பார்க்கலாம், சூஸ் யுவர் மோட் அப்படின்னு வரும். சேஞ்ச் த கலர்ஸ் தட் அப்பியர் இன் யுவர் விண்டோஸ். அது டிஃபால்ட்டாக லைட்டில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராப் டவுனில் டார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டையர் ஸ்க்ரீனுமே டார்க் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் டார்க் மோடு, விண்டோஸோட டார்க் மோடு இருக்கும். இதில் நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். சூஸ் யுவர் டிஃபால்ட் விண்டோ மோட், சூஸ் யுவர் டிஃபால்ட் ஆப் மோட். நான் வந்து விண்டோஸ் மோட் லைட் வச்சுட்டு ஆப் மோட் டார்க் வச்சேன்னா, இல்லை ரெண்டுமே வைஸ் வர்ஸாக நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எது இருக்கோ அதை வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இப்போ மாற்றினீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா விண்டோஸ் டார்க் மோடில் இருக்குது. ஸோ உங்களுக்கு டேப்ஸ் எல்லாமே டார்க்கில் வரும். பட் ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஒயிட் பேக்ரவுண்டில் வரும். ஸோ நீங்கள் இதுவே அப்ளிகேஷன் டார்க் மோடில் வச்சிங்கன்னா அப்ளிகேஷனும் சேர்த்து பிளாக் மோடில் வரும். நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ, இல்லை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செட்டிங்ஸ் நீங்கள் இதில் கஸ்டம் மோடில் மாற்றிக்கலாம். ஸோ பை டிஃபால்ட் எனக்கு டார்க் மோடில் விண்டோஸும் லைட் மோடில் அப்ளிகேஷனும் இருந்தால் நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 டார்க் மோட் எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டெக்னாலஜி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கற்றுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.